இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். எஸ்ஐ 76:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்முடைய மனது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Their mind stayed on him. அவரிடத்தில் அது நிலைவரப்பட்டிருந்தது. அப்படியாக நம்முடைய மனது கர்த்தருடைய நிலைவரப்படும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நிலைவரப்பட்டு இருக்கத்தக்கதாக நம்மை அவர் வழி நடத்துவாராக. யாக்கோபு 1 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 1:8 சொல்லுகிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நாங்கள் 2 மனதுடையவர்களாய் இருந்தால், நம்முடைய விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் இருந்தால், கர்த்தர் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா, இது நடக்குமா நடக்காதா, கர்த்தர் ஒருவேளை செய்யக்கூடும் அப்படி நாங்கள் நினைப்போம் என்று சொன்னால் நாங்கள் அவ்விடத்தில் இரு மனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய மனது அவ்விடத்தில் நிலைவரப்படவில்லை. நம்முடைய மனது அவ்விடத்தில் நிலைவரப்பட்டிருந்தால் தான் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மனது அவர்களை சார்ந்திருக்கும்படியாக மத்தேயு 22 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 22:37 இப்படியாக சொல்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென் என்று அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுத்த கட்டளையா இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட காரியம் உன் இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் ஆண்டவரிடத்தில் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இங்கே ஆண்டவர் உபதேசிக்கும் போது அதை மாற்றி உன் முழு மனதோடு நம்முடைய மைண்ட் அவரிடத்தில் அன்பு கூறத்தக்கதாக, நம்முடைய மைண்ட் அவரிடத்திலே சார்ந்திருக்கத்தக்கதாக நிலைவரப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு சொல்லுகிறது நாங்கள் பார்க்க முடிகிறது. இதுவே முதலாம் பிரதான கற்பனையா இருக்கிறது. இப்படியாக ஆண்டவர்களுக்கு உபதேசம் பண்ணினதை பார்க்க முடிகிறது. உன்னுடைய முழு இருதயத்தோடு உன்னுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவராக இருக்கத்தக்கதாக, உன்னுடைய முழு ஆத்துமா என்பது நாங்களாயிருக்கிறோம். உண்மையான நாங்கள் ஆத்துமாவாயிருக்கிறோம். சிந்தை சித்தம் உணர்ச்சிகள் என்ற எல்லா காரியங்களும் நம்முடைய ஆத்துமாவோடு இருக்கிறது. அந்த காரியம் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நீங்கள் முழு என்னிடத்தில் இருக்கிற எல்லாம் அவரை அன்பு கூறத்தக்கதாக, நம்முடைய முழு மனதோடு அவருடைய அன்பு கூறத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மனம் இருதயம் அவருடைய சார்ந்திருக்கத்தக்கதாக, நம்முடைய ஆத்துமா அவருடைய சார்ந்திருக்கத்தக்கதாக, நாங்கள் மனது நம்முடைய மைண்ட் அவருடைய நிலைவரப்பட்டிருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 17 அதிகாரத்திலே 17:1 இப்படியாக சொல்கிறது. ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 17 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிற காரியம் 17:1, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. முதலே நீ முந்தி செய்த காரியம் போல நான் ஏற்கனவே உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். நான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன். இந்த ஆண்டவர் முதல் முறையாக எல் ஷடாய் என்ற அந்த நாமத்தை ஆபிரகாமுக்கு அதன் மூலமாக தன்னுடைய நாமத்தை கூறுகிறதை பார்க்க முடிகிறது. எல் ஷடாய் என்ற ஆல்மைட்டி என்ற ஆங்கிலத்தில் இருக்கிறது. எல் ஷடாய் என்றால் ஆல் சஃபிஷியன்ட் காட். அவரால் எல்லாம் செய்ய முடியும். நீ செய்ய வேண்டிய காரியம் எல்லாம், நான் சொன்ன காரியத்தை நம்பி காத்திரு. நான் சொன்ன நேரத்துக்காக நீ காத்திரு. உன்னுடைய பாட்டில் நீ காரியத்தை செய்யாத. முதலாம் அதற்கு முன்பான காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியுடைய சொற்கேட்டு ஆகாரோடு சேர்ந்து தன்னுடைய சந்ததியை உருவாக்குவதற்கு அவன் தன்னுடைய பாட்டிலே தான் யோசித்து அல்லது மற்றவருடைய காரியங்களை கேட்டு அவன் செய்ததை பார்க்க முடிகிறது. அதன் பிற்பாடுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உன்னால் நடக்கக்கூடாதுன்னு நீ சொல்லுகிற காரியங்களை என்னால் செய்ய முடியும். ஐ எம் எல் ஷடாய், ஆல் சஃபிஷியன்ட் காட். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், உன்னுடைய முழு மனதோடு நான் சொன்ன காரியத்துக்காக காத்திரு. எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. 2 மனம் உள்ளவனாயிராதே. 2 காரியங்களை சிந்திக்காதே. ஒரு காரியம்தான் நான் சொன்ன காரியம். அதிலே உன்னுடைய மனது நிலைத்திருக்கட்டும். வேதம் சொல்கிறது, முதலே பார்த்தபடியாக 26:3, என்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்
என்னையே நம்பி இருக்கிறபடினால் அவனுக்கு ரெண்டு மனம் இல்லை, ஒரே மனம் தான். அவன் உறுதியாக அவனுடைய மனம் ஆண்டவன் மீது ஸ்டே பண்ணி ஸ்டேட் upon him. அவனிடத்தில் அவருடைய இருதயம் மைண்ட் அப்படி ஸ்டே ஆக இருந்தது. அதனால் அவனை நான் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொண்டேன். அப்படி நாங்கள் நம்முடைய மனதை அவரை சார்ந்திருக்கும் போது, நாங்கள் அவரை நம்பி இருக்கும் போது, அவர் நம்மை பூரண சமாதானம், ஷாலோம் ஷாலோம், டபுள் ஷாலோம், பூரண சமாதானம், நிறைவான சமாதானத்தை அவர் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். He is a rock of ages. அவர் rock of ages இருக்கிறார், நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவரை நீங்கள் நம்ப முடியும். உங்களுடைய மனதை நீங்கள் ரெண்டு இடத்துல வைக்க வேண்டிய தேவையில்லை. அவரிடத்திலே உங்களுடைய மனது நிலைவரப்படட்டும். அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த நாளில் அவர் உங்களுக்கு மறுபடி நினைப்பூட்ட விரும்புகிறார். என்னை உறுதியாய் பற்றிக்கொள், என் மனது உன் மனது என்னிலேயே சார்ந்திருக்கட்டும். ரெண்டு வழிகளில் நடக்காதே, ஒரே ஒரு வழிதான், நான் காட்டுகிற வழி, நான் சொல்லி இருக்கிற காரியம், அதிலே உன் மனது நிலைத்திருக்கட்டும் என்ற வேதம் சொல்கிறது. அவரை நம்புங்கள். ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இன்றைய நாளில் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அவர் நம்பக்கூடியவர், நம்பத்தக்கவர். அவர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் நம்மை மரண பெரியந்தம், இந்த வாழ்க்கையின் முடிவு பெரியந்தம் அவர் நிலை நம்மை வழிநடத்தவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியாக நம்முடைய மனது அவரை சார்ந்திருக்கும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.